Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வெங்காய மசாலா சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த வெங்காய மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். ரொம்ப சுலபமாக இருக்குங்க. இந்த வெங்காய மசாலா பூரிக்கு சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான வெங்காய மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இதில் நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்க போகிறோம். அதனால் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காய மசாலாவுக்கு தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி ஜாஸ்தி சேர்க்காதீங்க, ஒரு தக்காளி பழம் சேர்த்தா போதுமான அளவில் இருக்கும். தக்காளி பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 80% வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் போல் கடலை மாவு 1/2 டம்ளர் தண்ணீரில் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. இந்த கடலை மாவு தான் பார்த்திங்கன்னா இந்த வெங்காய மசாலாவுக்கு நல்லா திக்னஸுக்கும் சுவைக்கும் சேர்க்குறதுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்ததுனால நல்லா கெட்டி போடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மேலே மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் வெங்காய மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கெட்டி பட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வந்தால் போதும். இன்னும் லேட் ஆக ரொம்ப இறுகிடுங்க. இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் கொஞ்சமாக ஒரு ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல சுவையாக இருக்கும். லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது கொஞ்சமாக மல்லித்தடியும் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. இப்போ நம்மளுடைய வெங்காய மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசாலாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதோட இந்த வெங்காய மசாலா ரொம்ப ருசியாக இருக்குங்க. ஆனால் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும் வெறும் வெங்காயம் சேர்த்ததுனால. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காய மசாலா செய்யறது ரொம்ப சுலபங்க. ஒரு 7 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பூரிக்கு ரொம்ப ருசியாக இருந்துங்க. சப்பாத்தி ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காய மசாலா வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.